தந்தை, மைந்தன், தூய ஆவியாகிய திரியேக கடவுளின் ஆசீர்வாதம் நம் அனைவரையும் வழிநடத்தி காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, இன்றைய உலகம் துணை இல்லாமல் வாழ முடியாத ஒரு உலகம். எதிர்பார்ப்பை நோக்கி நோக்கி ஏமாந்து போன ஒரு உலகம். நம்பிக்கை வைத்து வைத்து நலிவுற்று போன ஒரு உலகம். துணையை தேடி தேடி தூக்கத்தை இழந்த ஒரு காலம். இன்றைக்கு மிகவும் பலருக்கு முதுமையில் நிகழ்கின்ற அந்த வாழ்க்கை, வயதான காலங்களில் வருகின்ற அந்த வாழ்க்கை, தூக்கமில்லாத வாழ்க்கை, துயரம் கொண்ட ஒரு வாழ்க்கை, தனிமை நிறைந்த ஒரு வாழ்க்கை, இவைகள் பலரும் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறோம். இதில் நம்மை சுற்றியுள்ள பலருக்கு இது நிகழ்ந்தாலும் நாம் அதை நமக்கு வரக்கூடாது என்று தான் நினைக்கிறோமோ ஒழிய அவர்களுக்கு வரக்கூடாது என்று நாம் நினைக்கவில்லை. அவர்களுக்காக நான் பரிதவிக்கவும் இல்லை, பரிந்து பேசவும் இல்லை. கடவுளிடத்தில் ஒரு கிரேக்க புராண கதையிலே நான் காணும் வயது முதிர்ந்த அந்த இளைஞன் கிரேக்க கடவுளான் தலைவரான ஜூபிட்டரிடம் கேட்ட வரம், இத்தனை ஆண்டுகள் ஒருவருக்கொருவர் அன்பு துணையாய் வாழ்ந்து விட்டோம். இருவரில் ஒருவர் இறந்துவிட்டு மற்றவர் தனித்திருக்கும் நிலையை எனக்கு வேண்டாம் என்று நினைக்கிறோம். எனவே நாங்கள் இருவரும் ஒரே நாளில் ஒரு கணத்தில் இந்த உலகத்தை விட்டு போகும் வரம் வேண்டும் என்று ஒரு மூதாட்டி கடவுளிடத்தில், அந்த கிரேக்க தலைமை கடவுளிடத்தில் கேட்டாராம். முதுமை கொண்டு வருகிற சுமைகளை விட சமீப காலத்தில் ஒரு பெரிய சோதனை நமக்கு தெரியும். அல்சைமர்ஸ் எனப்படும் நினைவு இழப்பு, அதாவது அதை நாம் மறதி என்று சொல்வோம். நோயினால் பாதிக்கப்பட்டோருக்கு உறவுகளோடு இருக்கிறார்களா இல்லையா, உயிர் இருக்கிறதா உடலில் இருக்கிறதா என்று நினைவில்லாமல் இருக்கிறார்களா என்று, நிகழ்ந்தவர்களாக இருக்கிறார்களா அல்லது கடந்த காலத்தவரா என்று இப்படிப்பட்ட முதுமையை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை என்பது கடவுளால் பெற்றிருக்கிற அரிய கொடை, ஆசீர்வாதம். கடவுள் எனக்கு புது உயிரை கொடுத்தார் என்று சொல்லி, நவமான இருதயத்தை கொடுத்தார் என்று சொல்லி பக்தன் தாவீது ஆண்டவரிடத்தில் நன்றி செலுத்துவதை பார்க்கிறோம். இங்கே இஸ்ரவேல் மக்கள் கடவுளிடத்தில் கேட்கிறார், தேவரீர் நீர் எங்களுக்கு தந்தருளின இந்த நிலத்தை நீர் ஆசீர்வதித்தருளும். இன்றைக்கு நம்முடைய தகுதிக்கு மேலாக கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு பொருளை நாம் சேர்க்கிறோமோ, வாங்குகிறோமோ, அதிகாரமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், அது கடவுளுக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு கார் வாங்கின உடனே, ஒரு 2 வீலர் வாங்கின உடனே, ஒரு நகை வாங்கின உடனே கடவுள் கரத்தில் கொண்டு வந்து நாம் செபிக்க, நன்றி செலுத்த அழைக்கிறோம். ஏன் அது செய்கிறோம் என்று சொன்னால், கடவுள் முதலாவது இந்த பொருளை ஆசீர்வதிக்க வேண்டும். அநேக கிறிஸ்தவர்களிடத்தில் இப்படிப்பட்ட குணம் காணப்படவில்லை. எதை வாங்கினாலும், ஒருவேளை நான் தான் பணம் கொடுத்து வாங்கினேன், என்னுடைய உழைப்பில் வாங்கினேன், நான் ஏன் செபிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களே ஒழிய, கடவுளுக்கு இதை கரத்தில் கொடுத்து கடவுள் இதை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். அதுதான் அநேகர் கொண்டு வந்து அவருடைய எதை வாங்கினாலும், எதை உலகத்தில் அவர்கள் பெற்றுக்கொண்டாலும் அதை கொண்டு வந்து கடவுள் கரத்தில் கொடுக்க வேண்டும். அந்த ஒரு வாழ்க்கையைத்தான் இந்த திருச்சபை மரபு வருடாந்திர தோத்திர பண்டிகை என்று, நன்றி கூறுகிற, நன்றி செலுத்துகிற பண்டிகை என்று கொண்டாடப் போகிறோம்.
ஆகவே கடவுள் நமக்கு கொடுத்த அந்த நிலத்தை இஸ்ரவேல் மக்கள், தேவரே நீ இதை ஆசீர்வதிக்க வேண்டும், நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் நான் வாங்கவில்லை. முதலாவது ஒருவேளை இதை நானே வாங்கினாலும், பணம் கொடுத்து வாங்கினாலும், இந்த பொருளை நான் உம்முடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து வைக்கிறேன், நீர் இதை ஆசீர்வதியும், இதனுடைய பயன்பாடுகள் என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய முன்னேற்றத்துக்கும் பயனுள்ளதாக அமைய வேண்டும், எந்த சேதமும் வரக்கூடாது, எந்த ஆபத்தும் வரக்கூடாது, நெருங்கக்கூடாது என்று கடவுளுடைய கரத்தில் அந்த பொருள்களை கொண்டு வந்து நாம் ஆசீர்வாதத்துக்காக வைக்க வேண்டும். அப்படி முதலாவது பெற்ற அந்த பொருளை கொண்டு வந்து வைக்கும் பொழுது தேவன் அதில் நம்மை நிறைவுள்ளவராக ஆசீர்வதிக்கிறார். குறையில்லாதபடி, எந்த ஆபத்தும் இல்லாதபடி, எந்த சேத விக்கினமும் வராதபடி, எந்த நஷ்டமும் ஏற்படாதபடி கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்மை ஆண்டவரிடத்தில் கொடுக்கலாமா? நேசமுள்ள இயேசுவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை ஆண்டவரை எண்ணி எண்ணி நாங்கள் துதி செய்கிறோம். எண்ணிலடங்கா உம்முடைய ஆசீர்வாதங்கள் கிருபைகளுக்காக இங்கே ஆண்டவரே, தேவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த நிலத்தை ஆசீர்வதியும், எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த உயிரையும் உடலையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம், ஆசீர்வதியும், கொடுத்த கல்வியை கொடுக்குறோம், ஆசீர்வதியும், எங்களுடைய திறமைகளை கொடுக்குறோம், ஆசீர்வதியும், எங்களை பெருகச் செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரை சிறுக வேண்டும், நீர் பெருக வேண்டும் எங்கள் வழியாக. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் பாதுகாத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.